ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கும்? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு விஷயம் கூட எல்லா கண்களை மூடி அப்படியே தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுக்க போகிறோம். ஏசப்பா, இந்த நாளை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன், நீங்கள் எங்களோடு பேசணும்னு சொல்லி தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திரிக்கிற நாதா, துதிக்கிற ஏசப்பா, துதிக்கிற ஏசப்பா, துதிக்கிற ஏசப்பா. துதிகளை மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான கத்தாவே ஏசப்பா, இந்த பகல் வேலைக்காக நன்றி, இந்த ஆராதனை நேரத்துக்காக நன்றி தகப்பனே. ஒரு விஷயம் கூட கத்தாவே, இந்த ஆராதனையில் நீங்கள் எங்களோடு பேசுனீங்க. ஸ்தோத்திரம் ராஜா, ஆராதனையில் மட்டும் நீங்கள் இடைப்பட்டீங்க, உமக்கு நன்றி அப்பா. இப்போ செய்தி நேரத்துக்காக கடந்து போகிறோம். செய்தியை நீங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன், நீங்கள் பொறுப்படுங்க, நீங்கள் வழி நடத்துங்க, நீங்கள் வேலை எடுத்து காத்துக்கொள்ளுங்கப்பா ஏசப்பா. ஒவ்வொருவரோடும் நீங்கள் பேசணும் தகப்பனே. எதை குறித்து பேச சித்தமோ, இவர்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை நீங்கள் சந்தித்து தரப்போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம் தகப்பனே. என்னுடைய வாயை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். வாயில் வல்லமல்ல வார்த்தையை போடுங்கப்பா ஏசப்பா. என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படணும் ராஜா, சுயம் வெளிப்படாதபடி நீங்கள் காத்துக்கொள்ளணும் ராஜா. பரிசுத்தாவியானுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன், நீங்கள் பொறுப்படுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை வாசிப்போமா? சங்கீதம் 107:41 பக்கம் 740. எளியவனையோ சிறுமையில் இருந்து எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தைய போல இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எளியவனை சிறுமையில் நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற தேவன் நம்மளுடைய தேவன். நம்மளுடைய வாக்குத்தத்தத்தை வாசித்த அருமையான மகளுக்கு நன்றி. சரியாக வாசித்தாங்க. பேஜ் நம்பர் 1 நாள் சொன்னதையே கேட்டு சிறு பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, கவனத்தோடு வாசித்தாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது எளியவர்களை என்னென்னலாம் தேவன் எப்படியெல்லாம் நம்மளை நடத்துகிறாரு, என்ன செய்கிறாருன்னு நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது நம்ம இப்போ வாசித்துட்டோம், எளியவனே சிறுமையிலிருந்து எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கவன்னு சொல்லியிருக்கார் ஆண்டவர். அடுத்ததாக பார்த்தா சங்கீதம் 9:18 எடுத்து வாசிப்போமா? எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. எளியவன் என்ன செய்யறதில்ல, என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. நம்மளை மறந்துருக்காரு ஆண்டவர். நிறைய நேரங்கள் நம்ம தான் ஆண்டவரை மறந்து என்ன செய்கிறோம், தூரமாக போயிட்டுருக்கோம். நிறைய நேரங்களில் பார்த்தா ஜெபத்துக்கு முக்கியத்துவம் இல்லாத, வீட்லேயே நம்ம ஜெபிக்காத நிறைய நேரங்கள் ஆண்டவரை நம்ம மறந்த நாட்கள் இருக்குது. நம்ம யாருமே நமக்கு சுட்டி காட்ட தேவையில்லை. ஆனால் நம்மளையே நம்ம நிதானித்து பார்த்தோன்னா எத்தனை நேரங்கள் தேவனை மறந்துருக்குறோன்னு நமக்கு தெரியும். ஆனால் நம்ம உள்ள சொல்லும் சில வேளையில் நம்ம உணர்வுகள் எல்லாம் என்ன செய்வோம், அதுதானே பரவாயில்ல, இதுதானே பரவாயில்லன்னு நம்மளையே நம்ம என்ன செஞ்சுக்குவோம், தேத்தி கொள்றவர்களாக இருக்குவோம். ஆனால் ஒருபோதும் ஆண்டவரை தேடுறதில் நம்ம தேத்தி கொள்ளவே கூடாது. ஏன்னு கேட்டால் பிசாசானவன் என்ன செய்வான்னா, நான் போன முறையே சொன்னேன், நம்மளை எதெல்லாம் பிசாசு நம்மளை கட்டி வச்சிருக்கான்னு, நம்ம அந்த கட்டுக்குள்ளே இருக்கிறோமா, இல்லை கட்டவிழ்க்கப்பட்டு இயேசுவோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கோமான்னு நம்ம நிதானிச்சு பார்க்க போகிறோம். எளியவன் நம்மளை மறக்காத தேவன். ஒரு நிமிஷம் கூட நம்மளை மறக்கிறதில்ல. அவருடைய நம்பிக்கை நம்ம மேலே என்ன செய்யறதில்ல, கெட்டு போகாதபடி நம்மளை பாதுகாத்து கொள்கிறாரு ஆண்டவர். நம்ம நிறைய நேரங்களில் ஆண்டவரை மறந்துருக்கோம். ஆண்டவர் ஒரு இமை பொழுதுன்னா எப்படி, உங்கள் கண்ணே இப்படி சிமிட்டுற அளவு, அந்த நிமிஷம் ஆண்டவர் மறந்தாலும் நமக்கு பெரிய ஆபத்துகள் என்ன செய்யுமா, நேரிடுமா. ஒரு நிமிஷம் நாம் மறக்காத தேவன் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு, கண்ணோக்கமாக பார்த்துருக்கிறாரு. அப்படிப்பட்ட தெய்வத்துக்கு அடுத்ததாக வாசிப்போமா? சங்கீதம் 12:5 வாசிப்போமா? ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமுயற்சி நிமித்தமும் நான் இப்பொழுதும் எழுந்து அவன் மேல் சீர்கிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாய் இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன செய்கிறாரு, எளியவன் விடுகிற பெருமூச்சு. உங்களுடைய பெருமூச்சை கூட ஆண்டவர் பார்த்துருக்கிறாரு. எப்படி பெருமூச்சு, எதுக்காக நமக்கு பெருமூச்சு வரும், நம்ம உள்ள ரொம்ப பாதிக்கப்பட்டு வேதனையோடு இருக்கும்போது தான் என்ன வரும், பெருமூச்சு வரும். ரொம்ப டயர்ட்னஸ்ஸாக இருக்க நேரத்தில் தான் என்ன வரும், பெருமூச்சு வரும். நம்ம என்ன செய்வோம், அப்பா அப்படின்னு எதையாவது ஒன்று செஞ்சு சாதிச்சிட்டிங்கன்னா என்ன செய்வீங்க,
அப்பான்னு ஒரு பெருமூச்சு விடுவோம். அந்த பெருமூச்சை கூட ஆண்டவர் என்ன செய்கிறாராம், பார்த்து இருக்கிறாராம், நம்மளை என்ன செய்கிறாராம், கவனிச்சுட்டே இருக்கான்னு சொல்கிறார் ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் நம்மளை என்ன செய்கிறாரு, கவனிச்சுட்டே இருக்கிறேன். ஏழைகளை பாலாக்கும், நம்மளை எளியவனை எந்த நாளும் நம்மளை என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு, கவனித்து கொண்டே இருக்கிற தேவன் நம்ம மத்தியில என்ன செய்யறாரு, உலாவி கொண்டு இருக்கிறார். நம்மளுடைய பெருமூச்சை பார்க்கிறாரு. ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய பெருமூச்சை கவனிச்சுட்டே இருக்கிற தேவன் யாரு? வீட்டில் இருக்கவங்க நம்மளை கவனிக்கிறாங்களா? பெருமூச்சு விட்டோன்னு நம்மளை கேட்குறாங்களா, ஏமா இப்படி பெருமூச்சு விடுற, உனக்கு ஏதாவது ப்ராப்ளமான்னு கேட்டிருக்காங்களா? கிடையாது. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நம்மளை முதலாவது என்ன செய்கிறாரு, ஒரு நிமிஷம் கூட விடாத நம்மளை என்ன செய்கிறாரு, கண்ணோக்கி பார்க்குறாரு. ரெண்டாவது என்னன்றாரு, நம்மளுடைய பெருமூச்சை கவனிச்சிருக்கிறாரு. நம்மளை மறக்காத பார்க்குற தேவன் நம்ம மத்தியில இருக்கிறார். அடுத்தது சங்கீதம் 72:12 பாருங்க, வாசிங்க. கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமியானவனையும் அவர் விடுவிப்பார். கூப்பிடுகிற எளியவனை நம்ம கூப்பிட்டோம்னா என்ன செய்யறாரு, ஆண்டவர் கேட்கிறேன்றாரு. கூப்பிடுகிற எளியவனையும் சிறுமையிலிருந்து அவர்களை என்ன செய்யறாராம், விடுவிக்கிறாராம். நம்ம இன்னைக்கு பிரச்சனை இருக்கும்போது நம்ம யார்கிட்ட சொல்லணும், ஆண்டவர்கிட்ட சொல்லணும். பக்கத்து வீட்டுக்கார்ட்ட சொல்கிறத காட்டிலும் அண்ணால போல தேவ சமூகத்தில் வந்து ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும், சொல்லணும். நம்ம வீடுகளில் பிரச்சனை இல்லாத வீடே கிடையாது. மனுஷன் பிறந்தவங்களுக்கு எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. ஏதோ ஒரு சின்ன சின்ன காரியம் நமக்குள்ளே என்ன செஞ்சுட்டு இருக்கோம், வந்துட்டே தான் இருக்கும். அது நம்மளை அலைக்கழிச்சுட்டே தான் இருக்கும், நம்மளை வேதனைப்படுத்திட்டு இருக்கோம். சின்ன பிரச்சனையாக இருக்கும், கடுகு போல உள்ள பிரச்சனையாக இருக்கும். ஆனால் நம்மளுடைய உள்ளான உடம்பை பூரா என்ன செய்யும், கெடுத்துட்டே இருக்கும். சில வேளையில் சில அம்மாமாரெல்லாம் பார்த்தா சாப்பிட மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை அவங்கள அலைக்கழிக்கும். அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க, சாப்பிடாத கவலைப்பட்டு தன்னுடைய உடம்பை என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, ஒடுக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவர் சொல்றாரு, கூப்பிடுகிற எளியவனை என்ன செய்யறாரு, சிறுமையிலிருந்து என்ன செய்யறாரு, அவரை விடுவிக்கிறான்றாரு. நம்மளுடைய பிரச்சனை யார்கிட்ட வைக்கணும், ஆண்டவர்கிட்ட வைக்கணும். ஏற்கனவே நாங்கள் உங்களுக்கு நிறைய முறை சொல்லியிருப்போம், மறுபடியும் அதை நான் சொல்கிறேன். ஒரு அம்மா ஒரு வழியில் விறகு பொறுக்கி போயிட்டு இருந்தாங்களாம்மா. அந்த அம்மா ஒரு மாட்டு வண்டி வந்துட்டு இருந்துச்சாம்மா. அந்த அம்மா என்ன செஞ்சாங்களாம், விறகு தூக்க முடியாத அப்படியே மெல்ல எடுத்துகிட்டே போயிட்டு இருந்தாங்களாம்மா. அப்போ தூக்க முடியாத போகும்போது இந்த மாட்டு வண்டிக்காரு இப்படி முன்னாடி போயிட்டு திரும்பி பார்த்தாராம்மா. அந்த அம்மா என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, விறகு சமைய தலை மேலே வச்சுட்டு மெதுவாக நடந்து வந்தாங்களாம்மா. அப்போ அந்த ஐயா சொன்னாராம், அம்மா வண்டியில் ஏறிக்கங்க அப்படின்னு சொன்னாராம். அந்த அம்மா வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி என்ன சொன்னார், அம்மா வண்டியில் ஏறிக்கங்கன்னு. அந்த அம்மா என்ன செஞ்சாங்க, விறகோடு தூக்கிட்டு அப்படியே என்ன செஞ்சுட்டாங்க, வண்டியில் உட்காந்தும் தலை சமைய தூக்கி தலை மேலே வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு வராங்களாம். அந்த அம்மா இறங்குற இடம் வந்தோன்னா அந்த ஐயா திரும்பி பார்த்தாராம். திரும்பி பார்க்கும்போது பார்த்தா அந்த அம்மா தலை மேலே சமைய தூக்கிட்டு இருக்கிறாங்களாம்மா. அப்போ அந்த ஐயா சொன்னாராம், அம்மா நீங்கள் இந்த விறகு சமைய தூக்கிட்டு வர்றது எனக்கு கஷ்டமாக தெரிஞ்சுதான் உங்களை என்ன செய்யுங்க, வண்டியில் ஏறிக்கங்கன்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் என்ன செஞ்சீங்க, அதையும் தூக்கி தலையில் வச்சுட்டே இருக்கீங்களேம்மா அப்படின்னு. நம்மளும் நிறைய நேரங்களில் என்ன செய்கிறோன்னா, சபையில் வந்து எல்லா காரியங்களையும் சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் அழுது ஜெபிக்கவும், திருப்பி போகும்போது அதை திருப்பி எங்கே வச்சுட்டு போயிடுவோம், மேலேயே வச்சுட்டு போயிடுவோம். இந்த இடத்துல சொல்லிட்டிங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய கவலையெல்லாம் என் மேலே வச்சிருன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நம்ம வைக்கிறோமா, இல்லை. நீங்களும் வைக்கிறதில்ல, நானும் வைக்கிறதில்ல. நிறைய நேரங்களில் நிறைய காரியங்களை நினச்சி என்ன செய்கிறோம், வேதனைப்பட்டுட்டு தான் இருக்கோம். ஆண்டவர் சொல்கிற வார்த்தைக்கு நம்ம என்ன இன்னும் செய்யல, கீழ்ப்படியில. நீங்களாகட்டும் நானுமே அதான் செய்வேன். நிறைய நேரங்களில் அதை விட்டுட்டு மறுபடியும் அதை ஞாபகம் வரும்போது எனக்குள்ள என் உள்ளான மனசு என்ன செய்யும், வேதனைப்பட்டுட்டே இருக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கவலையெல்லாம் வச்சிரு. நீ இப்போது நான் ஒரு மாதமாக ஃப்ரைடே வர எத்தனை முடியாத பலவீன மத்தியில் பஸ் இங்கே நின்ன மேலே கோக்காலில் நின்ன மத்தியிலையும், கோக்கால் ஜங்ஷனில் நின்ன மத்தியிலையும் அங்கேருந்தே நடந்து வருவேன். வந்து 1 hour இங்கே ஜோம் பண்ணுவேன். 1/2 hour நேர் முட்டியில் நின்று என்னுடைய கஷ்டங்கள் கவலை எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு இப்போல்லாம் என்ன செஞ்சுட்டேன், நான் என்னையே நான் மாற்றிக்கிட்டேன். ஃப்ரீயாக போயிடுவேன். எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு ஆண்டவர் பார்த்துக்கிட்டோம். என்ன காரியம் கேட்டாலும் சொல்லுவேன். இப்போவும் சொல்கிறான் தான், அவருக்குரிய வேலை அவர் பார்த்துக்கிட்டோம், எனக்குரிய வேலை கிடையாது. லாஸ்ட் டைமில் போன வாரம் சொன்ன பாஸ்ட்டுக்கு உடம்பு சரியில்லாதப்போ நான் எல்லாரையும் மனுஷனெல்லாம் ஃபஸ்ட்டு நம்பினேன். ஆனால் ஆண்டவரை கொஞ்சம் தூரமாக வச்சுருந்தேன். ஆனால் ஆண்டவரை இறுக்கி பிடிச்சிட்டேன். அப்போ என்ன சொல்லிட்டேன், ஆண்டவரே நீங்கள் தந்த மனிதன் எனக்குன்னு நீங்கள் நியமித்து ஏன் துணையாக கொடுத்தீங்க, அவரை நீங்கள் பாதுகாத்துக்கணும். நீங்கள் எப்படி என் கையில் கொடுத்தீங்களோ
நான் அவருடைய ஜீவனை நீங்கள் எடுக்கிற வரைக்கும் அப்படியே உங்கள் கையில் நான் கொடுக்குவேன். அதுக்கு நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும். அவர் உடம்புல உள்ள எல்லா பலவீனத்தையும் மாற்றணும்னு எடுத்துட்டு நான் அதுலேருந்து என்ன செய்யறதில்ல, கொஞ்சம் கூட கவலையே படல. அவரு கொடுத்த உயிர், அவர் கொடுத்த ஜீவன், அவர் என்ன செஞ்சுக்கணும், பாதுகாத்து கொள்ளணும்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லிட்டேன். அதே பார்த்தா சங்கீதம் 72:13 வாசிங்க. பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களை ஆத்துமாக்களை ரசிப்பார். நமக்கு பலவீனத்தை கூட நிறைய நேரங்களில் பலவீனம் நம்மளை நிறைய அலைக்கழிக்குது. ஜெபத்துக்கு தடை எதுனா என்ன, பலவீனம். ஏன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்கிறோம், என்னால் நிற்க முடியல, என்னால் நடந்து வர முடியல, இதைத்தான் நம்மளால சொல்கிறோம். என்னாலேயே அதுதான் நடக்குது. பலவீனம் நிறைய என்ன செய்யுது, நம்மளை அலைக்கழிக்குது. அந்த பலவீனத்தை கூட என்னன்றாரு, பலவீனவர்களுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவனுடைய ஆத்துமாவை என்ன செய்யறார், ரட்சிக்கிறன்றார். நம்மளுடைய ஆத்துமா யார் கரத்துல இருக்கு, ஆண்டவர் கரத்துல இருக்குது. அந்த ஆத்துமாவை பாதுகாக்க வேண்டியது அவருடைய வேலை. நம்ம அந்த ஆத்துமா ஆண்டவர் பாதுகாக்கணும்னா ஆண்டவருக்கு எப்படி இருக்கணும், பிரியமானவர்களா இருக்கணும். அனுதினமும் என்ன செய்யணும், தேவனுக்கு பிரியமானவர்களா இருக்கணும். பாவம் செய்வதை என்ன செய்யணும், விட்டு விட்டு வெளியே கடந்து வரணும். அப்ப பாவத்திலிருந்து வெளியே வரும்போது நமக்குள்ள என்ன வரும், ஆத்துமா தேவனுக்கு பிரியமானதா இருக்கும். அந்த ஆத்துமா யாருக்குரியது, தேவன் கொடுத்த ஆத்துமாவை தேவ கரத்துல கொண்டு போய் நம்ம என்ன செய்யணும், கரையற்றதாய் கொண்டு போய் சேர்த்த வேண்டிய கடமை உங்க மேலையும் என் மேலையும் விழுந்திருக்கு. அப்போ அந்த ஆத்துமாவை என்ன செய்யணும், நம்ம பாதுகாத்து கொள்ளணும். இன்னொரு இடத்துல கூட ஆத்மாவை பத்தி போடப்பட்டிருக்கு. சங்கீதம் 109:31. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்களை நின்று எளியவனுடைய ஆத்மாவை ரட்சிக்கும்படி அவர் அவன் வலது பார்சத்தில் நிற்பார். ஏன்னா எளியவனுடைய ஆத்மாவை ரட்சிக்கப்படும்படி. நம்ம எளியவர்களா? ஆமா, நம்ம யாரு, தேவனுக்கு முன்பா எளியவர்கள், ஒன்றத்துக்கும் உதவாதவங்க. நம்மளை சும்மா சொல்லலாம், நான் படித்த படிப்பு என்னோடது அப்படியாப்பட்ட படிப்பு, நான் இதை செஞ்சால் என்னால் எல்லாம் செஞ்சிருவேன், நான் சாதிச்சிருவேன். கிடையாது. ஆண்டவர் இப்படி ஒரு நொடி பொழுதுல நம்மளுடைய எல்லா காரியத்தையும் என்ன செஞ்சிருவாரு, எடுத்து போட்டுருவாரு. ஆனால் நமக்குள்ள என்ன வேணும், நம்ம எளியவனா தேவ சமூகத்தில் தாழ்த்தி நம்மளுடைய ஆத்மாவை ரட்சிக்கிறவர் யாரு, தேவன். அப்போ அந்த ரட்சிக்கிறவர் தேவனா இருக்கிறபடினா தேவனுக்கு நம்ம என்ன செய்யணும், நன்றி சொல்லணும். 1 சாமுவேல் 2:8 வாசிப்போமா. நம்மளை எப்படியெல்லாம் தூக்கி எடுத்தார் தேவன் அப்படின்னு. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கும் பண்ணுகிறார். பூமியின் போதும். எளியவனை எங்கிருந்து எடுத்தாரு, புழுதியிலிருந்து எடுத்தாரு. அப்ப நீங்கள் நானும் யாரு, எளியவர்கள். புழுதியிலிருந்துனா எப்படி, இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்குள்ள இருந்தோம். நம்மளை எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டாரு, தேவன் தூக்கி எடுத்துட்டாரு, பரிசுத்தமா மாத்திட்டாரு. உங்களை பார்த்து நான் லாஸ்ட் டைம் சொன்னேன், உங்களை பார்த்து அநேகர் என்ன செய்யணும், கையெடுத்து கும்பிடுற அளவுக்கு நம்மளை வச்சிருக்கிறாரு. அப்படிப்பட்ட தேவன் எளியவனை என்ன செஞ்சுட்டாரு, புழுதியிலிருந்து தூக்கி எடுத்துட்டாரு. இந்த நிறைய நேரங்கள்ல நம்ம என்ன செஞ்சோம், புழுதிக்குள்ளே தான் இருந்தோம். நான் எங்கே பாஸ்டமா, நான் குப்பையில் கிடந்தனா அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. என்ன புழுதினா நிறைய காரியங்களை நம்ம சொல்லலாம், நம்மளே சிந்திச்சுக்கலாம். நம்ம பிறந்து வளர்ந்த விதம்லாம் எப்படி, புழுதியான இடத்துலேருந்து தான் நம்ம பிறந்து வளர்ந்து வந்திருக்கிறோம். எளியவனை புழுதியிலிருந்து தூக்கி என்ன செய்கிறாரு, குப்பையிலிருந்து என்ன செய்கிறாரு, உயர்த்துகிறார். உயர்த்தி நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு, மேலையா வச்சிருக்கிறாரு. நான் இப்போ 26 வருஷம் ஆச்சு நான் இங்கே வரும்போது. நம்மளுடைய ஒவ்வொருவருடைய லைஃப்பும் எப்படி இருந்துச்சு, இப்படி திரும்பி பார்த்தோம்னா நானே எப்படி வந்தேன், ஆண்டவர் சொல்கிற மாதிரி வெறும் கோலும் கையுமா வந்தேன். இன்னைக்கு எனக்கு எப்படி என்ன ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு, இரு பரிவாரம் எனக்குள்ளே என்ன செஞ்சாரு, 2 பிள்ளைகளை 2 தூணா கொடுத்து அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்து, ஒன்றுமே இல்லாத நிறைய நேரங்களில் யோசித்து பார்த்த நாட்கள் உண்டு, இது நமக்கு எட்டுமா அப்படின்னு. எட்டாத காரியத்தெல்லாம் எங்களுக்கு செய்து எப்படி வச்சிருக்கிறாரு, என்னையே நான் மாதிரியா சொல்லலாம். இப்போ உங்களை ஒவ்வொருவரையும் அப்படியே சொல்ல சொன்னால் நம்மளால சொல்ல முடியும்ல. 25 வருஷத்துக்கு பின்னாடி நம்ம எப்படி இருந்தோம், இப்போ நம்மளை எப்படி ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. எல்லா வித காரியங்களும் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்தி நம்மளை எங்க வச்சிருக்கிறார், உயரத்தில் அடைக்கலமா என்ன செஞ்சிருக்கிறாரு, வைத்திருக்கிற தேவன். அடுத்ததாக நம்ம இப்போ பார்க்க போறோம். அதே இதை எடுத்து வாசிங்க, வாக்கு தத்தத்தை வாசிங்க மறுபடியுமா.
எளியவனையோ சிறுமையினின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து ஆமா, போதுமா? உயர்ந்த அடைக்கலம். நம்மளுக்கு இப்ப எங்க இருக்கு உயர்ந்த அடைக்கலம்? அதே நம்ம எடுத்தோம்னா சங்கீதம் 59:9 எடுத்து வாசிங்க. அவன் வல்லமையை நான் கண்டு உமக்கு காத்திருப்பேன். தேவனே எனக்கு உயர்ந்த அடைக்கலம். தேவன் நமக்கு எப்படி இருக்கிறாரு? உயர்ந்த அடைக்கலம். தேவனுக்கு என்ன இருக்கு? வல்லமையை கண்டு, உங்களுடைய வல்லமையை கண்டு ஆண்டவர் என்ன செய்யறாரு? உங்களை உயர்ந்த அடைக்கலத்துல வச்சிருக்கிறாரு. நீங்க சொல்லலாம் எனக்கு வல்லமையே கிடையாது அப்படின்னு. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு காரியம் ஒளிஞ்சிருக்குது. நம்ம அதை என்ன செய்யல? புதுப்பிக்காதையே வச்சிருக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்டெல்லாம் பார்த்தா நம்ம அந்நிய பாஷையில் நிறைய நேரங்களில் பேசுவோம். இப்போ நம்மளுக்கு அந்நிய பாஷை பேசுன்னு சொன்னாலும் நம்ம வாயில் என்ன செய்யல? வர முயற்சிக்கிறது இல்லை. நம்ம ஏதோ வந்த சபையில் அப்படின்னு நம்ம போகவே கூடாது. உங்களுக்குள்ளே என்ன வச்சிருக்கிறாரு? வல்லமை இருக்கிறனால தான் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வச்சிருக்கிறாரு. அந்த வல்லமையை நீங்கள் என்ன செய்யணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தவங்களை குறித்து நம்ம பயப்படக்கூடாது. அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களா, இவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களா? கிடையாது. யார் என்ன சொன்னாலும் ஆண்டவர் சபைக்குள்ளே வந்து தான் நீங்கள் அந்நிய பாஷை பேசுகிறீங்க. லாஸ்ட் டைம்லலாம் எங்களுடைய செக்ஷன் மீட்டிங் நடந்துச்சு. அந்த பாஸ்டர்ஸ் ஒய்ஃப் ஒவ்வொருத்தரும் என்ன சொன்னாங்கன்னா ஒவ்வொரு சில காரியங்களை என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. எனக்கே அது ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு சில இடங்களில் அவங்க அந்த பூஜை போடுறவங்க என்ன செய்வாங்களாமா, தன்னுடைய கையை அறுத்து அந்த ரத்தத்தை எடுத்து அந்த பூஜை இடத்துல வச்சுட்டு குறிப்பிட்ட ஊழியக்காரருடைய பேரை சொல்வாங்களாமா. அவங்கள இதுக்கு அடிமையா வைங்க அப்படின்னு சொல்லி ஒரு யாகம் நடத்தினாங்களாமா. அந்த பாஸ்டர்ஸ் ஒய்ஃப் சொன்னாங்க. அப்போ ஒருத்தர் என்ன செய்வாங்களாமா, பாஸ்ட் ஃபுல்பீட்டுக்கு வரணும். அந்த ஃபுல்பீட்டில் வந்தோன்னா அவருடைய வார்த்தை மெசேஜ் அவருக்கு என்ன செய்யக்கூடாது? வரவே கூடாதுன்னு கட்டிட்டாங்களாமா. அந்த ஊழியக்கார மனைவியை சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க? அழறாங்க. எங்களுக்கு இப்படியெல்லாம் பிரச்சனை இருக்குது, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? பிசாசானவன் நம்மளை மேற்கொள்றான்னா நம்ம என்ன செய்யணும்? தேவனோடு இன்னும் கொஞ்சம் ஐக்கியமாக நெருங்கணும். நம்ம சொல்கிறோம் அவன் என்ன செய்ய போகிறான் அப்படின்னு சொல்கிறோம். அது எவ்வளோ சிவியராக இருக்குது. எனக்கு அதை நினைக்கும் போதே கஷ்டமாக இருந்துச்சு. அவனுடைய கையை அறுத்து அந்த ரத்தத்தை கொண்டு போய் வச்சு குறிப்பிட்ட ஊழியக்காரருடைய பேரை சொல்வானாம். அந்த ஏரியாவில் எந்த பேர் இருக்கோ அந்த பாஸ்ட் பேரை சொல்வானா. அவங்க மனைவி பிள்ளைகளை இப்படி போகணும்னு சொல்லி அதுக்கு ஒரு யாகம் நடத்துவானாமா. அப்போ அந்த யாகம் நடத்தி முடித்தோடனே இவங்களுக்கு பலவீனம் வந்துடுமா. அந்த பாஸ்ட் ஒய்ஃபுக்கு பலவீனம் வந்துடுமா. அந்த பாஸ்ட் ஃபுல்பிட் வரைக்கும் சூப்பராக மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவாராம். அவருக்கு அங்கே போனோன்னா அவருடைய வாய் என்ன செஞ்சிருமா? கட்டப்பட்டுருமாமா. அவர் இங்கே நிற்க இங்கேருந்து ஊழியக்கார மனைவி என்ன செய்வாங்களாமா? ஜெபிப்பாங்களாம். ஆண்டவரே அவரை கட்டவிழ்த்து ஜெபிக்கிறேன், அவருக்கு விடுதலை கொடுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோன்னா அதுக்கப்புறமா அவருக்கு என்ன செய்யுமா? மெசேஜ் அவருக்குள்ளே என்ன செய்யுமா? கிரியை செய்யுமா. அப்போ அந்த மாதிரி கட்டி வைக்கிற ஜனங்க மத்தியில் நீங்களும் நானும் இருக்கிறோம். நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு ஜனம் இப்போ நம்ம கண் முன்னாடி பார்க்குறோம். அவங்களுக்காக நம்ம ஜெபிச்ச நாட்கள் உண்டா? ஒரு நாள் ஜெபம், 2 நாள் ஜெபம் பண்ணுறோம், 3ஆம் நாள் அதை டவுனாக என்ன செஞ்சிடறோம்? விட்டுடுறோம். இன்றைக்கி நம்ம பார்த்தா நம்ம சொந்த குடும்பத்திலேயே நிறைய பேர் ரட்சிக்கப்படாத இருக்காங்க. அவங்களுக்காக கதறி அழுகிறவங்க யார்? இப்போ மறிச்சிட்டோம். இன்றைக்கி நான் மறிச்சிட்டேன், நான் பரலோகத்துக்கு போகலை, நான் நரகத்தில் இருந்தேனா, என் கணவனார் பரலோகத்தில் இருந்தார்னா, நம்ம குடும்பங்கள்லாம் நரகத்தில் இருந்துச்சுன்னா, நம்ம கணவனார் பக்கம் இருக்கவங்கெல்லாம் பரலோகத்தில் இருந்தா, அன்னைக்கு போய் நம்ம பார்த்து ஆண்டவரே உங்களை ரட்சிக்க யாரையாவது ஆள் அனுப்புங்கன்னு சொன்னால் அனுப்புவார் ஆண்டவரே. இப்போ இருக்கும்போதே என்ன செய்யணும்? அவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? பரிந்து பேசணும். நாளைக்கு போய் பரலோகத்துக்கு நீங்கள் போய் நின்ன பின்னாடி நம்மளுடைய குடும்பம் நமக்கு பின்பாக இருக்கிறவங்க எல்லாரும் எங்கே இருப்பாங்க? கன்ஃபார்மாக நரகத்தில் இருப்பாங்க. ஏன்னா அவங்க ரட்சிக்கப்படலை, இன்னும் தேவனுடைய அன்பை தெரிஞ்சு கொள்ளலை. அப்போ அவங்க எங்கே இருப்பாங்க? நரகத்தில் இருப்பாங்க. நீங்கள் இந்த பக்கம் இருந்து பார்த்துட்டு ஆண்டவரே இன்னைக்கு ஒரு ஊழியக்காரரை அனுப்பி இருக்கிறவங்களையாவது மீட்டெடுங்கன்னு சொன்னாக்கா ஆண்டவர் மீட்டெடுக்குவாரா? நிச்சயமாக மீட்டெடுக்கவே மாட்டார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அனுதினமும் அவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கிறவர்களாக காணப்படணும். அடுத்தது பார்த்தா சங்கீதம் நீதிமொழிகள் 29:25. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனும் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். கர்த்தரை நம்ம என்ன செய்யணும்? நம்புனா நம்மளை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்குவாரு. நான் நம்பாத இங்கே உட்காந்துருக்கிறேன்னா பாஸ்டம்மா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்புகிறோம். எப்படி நம்பணும்?
ஏதோ மேலோட்டமா இல்லை. என் தேவனால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட்டா நிற்கும். அதனால இன்னைக்கு நான் இயேசுவின் நாமத்தினால சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால ஆண்டவர் என்ன செய்யணும்? அற்புதம் செய்யணும். இந்த காரியத்தை தடுத்து நிறுத்தணும். இதுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஜோமனா நம்மள பாவமான வாழ்க்கையில போக முடியாது, சாபமான வாழ்க்கையில போக முடியாது. நம்ம குடும்பங்கள்ல ரட்சிக்கப்படாதவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டுருவாங்க. நம்மளாலேயே அங்க நிக்க முடியாது. வீட்டுல நிறைய பேர் என்ன செய்யறோம்னா, சபைக்கு நாங்க ஆரம்பத்துல வரும்போது நிறைய பேர் இந்த உபவாச கூட்டத்துக்கு வருவாங்க. இன்னைக்கெல்லாம் பார்த்தோம்னா யாருக்கும் என்ன செய்யறதில்ல. கேட்டால் கால்வலி, கைவலி, இடுப்பலி, வேதனை, எல்லா வேதனையும் இருக்குது. நாங்களும் மனுஷர்கள் தான். எல்லா மனுஷர்லையும் நாங்களும் மனுஷர் தானே. அப்போ நாங்கள் வரும்போது நீங்களும் என்ன செய்யணும்? எங்களோட ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஜெபிக்கும் போது என்ன செய்யணும்? நீங்கள் எங்களை என்ன செய்யணும்? தாங்கி பிடிச்சா நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஜெபிக்க ஏதுவாக இருக்கும். வருகிற நாட்களில் நம்ம ஒரு இரவு ஜெபம் இங்கே ஜெபிக்க போகிறோம். அந்த இரவு ஜெபத்தை குறித்து நம்ம என்ன செய்யணும்? நல்ல ஜெபம். எல்லாருக்கும் என்ன செய்கிறேன்னா, நீங்கள் இங்கே வந்துட்டு நீங்கள் போகவே வேண்டாம். நம்ம வரும்போது ஒவ்வொரு பிளாங்கெட்டை கையில் எடுத்துகிட்டு வந்தோம்னா ஒரே ஒரு நாள் தான். ஃபஸ்ட்டு நாங்கள்லாம் ஜெபம் பண்ணுவோம். ஜெயாக்கா, ஜான்சிஸ்ட்டு, ஸ்டெல்லா இவங்கெல்லாம் வந்துடுவாங்க. நாங்கள் இங்கே உட்காந்து ஜெபம் பண்ணுவோம். நல்லா ஜெபம் பண்ணிகிட்டு இருப்போம் 1 மணி வரைக்கும். 1 மணி 2 மணி ஆனவுடனே 2 மணிக்கு தான் நாங்கள்லாம் என்ன செய்வோம்? ஒரு காஃபி வச்சு குடிச்சிட்டு அவங்கவுங்க ஒவ்வொரு பிளாங்கெட் எடுத்துகிட்டு வருவாங்க. எங்கே வேணாலும் படுத்து தூங்கிட்டு காலையில் 5:30 மணிக்கெல்லாம் என்ன செஞ்சுருவோம்? போயிடுவோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் அந்த ஜெபத்தை முடிச்சு போகும்போது எங்கேயோ டூருக்கு போயிட்டு போகிற மாதிரி பேகும் கையமாக போயிட்டுருப்போம். அப்போ போகும்போது எங்களை பார்க்குறவங்கெல்லாம் என்ன செய்வாங்க? சிரிப்பாங்க. எங்கே போயிட்டு வரீங்க? லாரன்ஸ் அம்மா கேட்பாங்க எங்ககிட்ட, எங்கே போயிட்டு வரீங்கன்னு. எங்களுக்கு நைட்டு ப்ரேயர் என்ன அப்படின்னு. எல்லாரும் வந்துட்டாங்க, எல்லாரும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவேன். எங்களுக்கு அந்த நைட்டு ப்ரேயரே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் அவங்க சொல்கிறதுக்காக இல்லை. நம்ம என்ன செய்யணும்? தேவனோடு ஒரு நாள் ஆண்டவர் கேட்குறாரு நம்மளை பார்த்து, 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்கக்கூடாதான்னு. நமக்கு அதிகாலை ஜெபம் நடக்குது. எத்தனை பேருக்கு அந்த தூக்கத்தை விட்டு எந்திரிக்கிறோம்? அதே ஃபஸ்ட்டு பஸ்க்கு போகணுன்னா நம்ம எத்தனை மணிக்கு எந்திரிச்சோம்? 4 மணிக்கே எந்திரிச்சு குளிச்சு புறப்பட்டு ரெடியாகி பஸ்ஸு அங்கே இருந்துச்சுனால இங்கேருந்து ஓடி போயிடுவோம். தூக்கிட்டு வேகமாக மலை தலைமையில் ஒரு மூட்டையை வச்சுட்டே என்ன செய்கிறோம்? ஓடி போய் பஸ் ஏறி ஊருக்கு போய் ராஜபாளையத்துக்கு போயிடுவாங்க ஜெயாக்கா. இல்லை, அவங்களுக்கு 4 மணிக்கு தான் பஸ் ஏறி சும்மா சொன்ன ஜெயாக்கான்னு. அதனால் என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்? அதிகாலையில் ஜபத்தில் எல்லாம் காத்துருங்க. உங்களுக்கு ஃபோன் பண்ணி பாஸ்ட் கூப்பிடும்போதே உங்கள் ஃபோனு எடுங்க, அட்டன் பண்ணுங்க. தேவனை நம்புகிறவங்க நம்மளை என்ன செய்வார்? உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்குவார். சங்கீதம் 91:1. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறார், சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவார். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவங்கள சர்வ வல்லவருடைய நிழலில் என்ன செய்வார்? தங்க வைக்குவார். நம்மளுடைய நிழல் எப்படி இருக்கு? தேவனுடைய நிழலுக்கு அடியில் நம்ம இருக்கணும். தேவனுடைய நிழலுக்கு அடியில் நம்ம இருக்கணும் தானே? நிச்சயமா இருக்கணும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? சர்வ வல்லமையுடைய வல்லமை நமக்கு வேணும்னா தேவனுடைய நிழலில் தங்கணும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு ரொம்ப மணல் பிரதேசத்தில், இப்போ எங்கன்னா துபாய் வச்சுக்கலாம், எங்கள் பொண்ணு ஊரே வச்சுக்கலாம். துபாயில் என்ன செஞ்சுட்டாங்க? மழையே கிடையாது, வெறும் மணல் உள்ள ஏரியாக்கா. அந்த மணல் உள்ள ஏரியாவில் ஒரு நாள் ஒரு பாம்பு என்ன செஞ்சிச்சாமா? அப்படியே ஊறிட்டே போயிட்டு இருந்துச்சாமா. ரொம்ப போக போக அதுக்கு ரொம்ப சூடாயிருச்சாமா. ஒரே ஒரு இடத்துல போய் இப்படி கொஞ்சம் தூக்கி இப்படி நின்றுச்சாமா. இதோட தலை எங்கே வருது? நிழல் கொஞ்சம் கிடைக்குதுன்னு இப்படி பாம்பு பாதி இங்கே இருந்துட்டு பாதி இப்படி தூக்கி இப்படியே வச்சுட்டு இருந்துச்சாமா. அங்கேருந்து ஒரு தவளையும் என்ன செஞ்சிச்சாமா? குதிச்சு 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 ஓடி வந்துச்சான். அதுக்கும் ஒரு நிழல் தேடிட்டு வந்துச்சாமா. இந்த பாம்பு இருக்கிறது இதுக்கு தெரியல, கீழே பார்க்கல. என்ன செஞ்சிச்சு? இந்த பாம்போட தலையோட மறைவு இங்கே நிழலில் இருக்குமோ, இந்த பாம்புக்கு கீழே வந்து இது அப்படியே நீ உட்காந்துச்சாமா. உட்கார்ந்தோடனே அந்த பாம்பு விடுமா? டப்புன்னு அப்படியே முழுங்கிருச்சான். என்ன செஞ்சிச்சு? டப்புன்னு அப்படியே அப்படியே என்ன செஞ்சிச்சு? கவி வாய்க்குள்ளவா போட்டுருச்சு. அப்போ அந்த தவளைக்கு என்ன செய்யல? இங்கே ஒரு நிழல் இருக்குன்னு தான் வந்துச்சு ஓசி. அதுக்கு நிரந்தரமான நிழல் இதுன்னு தெரியல. இதுக்கிட்ட போனால் ஆபத்து இருக்குன்னு நமக்கு தெரியுது, உலகத்தில் தெரியுது. ஆனாலும் கூட நம்ம என்ன செய்கிறோம்? மீறி சில காரியங்களை என்ன செய்கிறோம்? ஈடுபடும் போது நமக்குள்ள என்ன வந்துடும்? இது போல ஆபத்துகள் நேரிடும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? எங்கே போனாலும் நிதானிச்சு என்ன செய்யணும்? தேவனுடைய நிழலோடு போகணும். காலையில் போகும்போது என்ன செய்யணும்? ஏசப்பா, நான் கடந்து போகிறேன், என் கூட வாங்க. நான் இந்த காரியத்துக்கு போகிறேன், என் கூட வாங்க அப்படின்னு. ஒரு சில நேரங்களில் நான் இங்கே வந்துட்டு போகும்போது பஸ்ஸுக்கு டைம் ஆகிடும். நான் இங்கேயே சொல்லிடுவேன், நான் பலவீனத்தோடு இருக்க ஆண்டவரே,
என் பாதங்களை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். நான் மேலே போகிற வரைக்கும் எனக்கு டயர்ட்னஸ் வரக்கூடாது. டயர்டு இல்லாத நான் என்ன செஞ்சணும், நடந்து அங்கே போயிடணும். நான் போய் 10 நிமிஷம் கழிச்சு தான் என்ன வரும், பஸ்ஸு வரும். அப்படி ஆண்டவர் என்னை தாங்கி நிறைய நேரங்களில் நடத்தி இருக்கிறார். இது ஒரு காரியம் மட்டும் இல்லை, நான் சொல்லணும்னா இன்னைக்கு எல்லாம் சொல்கிற அளவுக்கு ஆண்டவர் என்னை நடத்தியிருக்கிறார். அடுத்தது சங்கீதம் 46:11. ஆண்டவர் எப்படி நம்மளை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறாருன்னு. சேனையில் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலத்தில் வச்சிருக்கிறாரு. சேனைகளின் கர்த்தர் யாரோடு இருக்கார், உங்களோடும் என்னோடும் இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மளை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கணும். முதலாவது நான் சொன்னேன், எளியவன் என்றும் மறக்கப்படுவதில்லைன்னு சொல்லிட்டேன். அடுத்ததாக பார்த்தோம், இப்போ நம்ம தேவன் நம்மளை எப்படி உயர்ந்த அடைக்கலத்தில் வச்சிருக்கான்னு சொன்னேன். சங்கீதம் 18:2. கர்த்தரின் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார். சத்தியா எத்தனை காரியத்தை சொல்லி ஆண்டவர் என்னன்றாரு, என்ன உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் தேவன். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், நீங்களும் நானும் உயர்ந்த அடைக்கலத்தில் வச்சுக்கா. உபாகமம் 33:27. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழிக்கக்கூடு என்று கட்டளை. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம். நமக்கு அடைக்கலம் யாரு, அநாதி தேவன். நிறைய நேரங்களில் நாம் என்ன சொல்லுவோம், நானே ஒரு அநாதி அப்படின்னு. ஆனால் நம்ம அநாதியே கிடையாது. நமக்காக யார் இருக்கா, ஏசப்பா இருக்கிறார். ஏசப்பா நமக்கு நித்தியமாக தகப்பன், இந்த உலகத்துக்கே தகப்பன். அப்போ அவருக்காக நம்ம என்ன செய்யணும், நான் அனாதின்ற வார்த்தையை ஒரு நாளும் நம்ம என்ன செய்யக்கூடாது, யூஸ் பண்ணவே கூடாது. முதலாவது எதை பற்றி சொன்னேன்னா, எளியவன் என்றும் மறக்கப்படுவதில்லைன்னா நம்மளை மறக்காத தேவன் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ரெண்டாவது, எளியவன் விடுகிற பெருமூச்சை கேட்கறதுக்கு ஆண்டவர் இருக்கிறார். நீங்கள் இந்த நாளில் கூப்பிடுகிற எளியவனுக்கு என்ன செய்கிறாரு, உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். எளியவனுடைய ஆத்துமாவை என்ன செய்கிறாரு, காத்து கொள்றேன்னு சொல்கிறாரு. புழுதியிலிருந்து நம்மளை தூக்கி எடுக்கிறேன்னு இருக்காரு. குப்பையிலிருந்து நம்மளை தூக்கி உயர்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்ததாக பார்த்தா, உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற தேவன் யாருனாக்கா, தேவ சமூகத்தில் நம்ம காத்து இருக்கும் போது என்ன செய்கிறாரு, உயர்ந்த அடைக்கலத்தில் நம்மளை வைக்கிறார் தேவன். வல்லமை நம்ம மத்தியில் இருக்கும்போது நம்மளை என்ன செய்கிறாரு, உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறார். கர்த்தரை நம்ம உறுதியாக பற்றி கொள்ளணும், இன்னும் நம்பணும். தேவனை நம்பும் போது நம்மளை என்ன செய்கிறாரு, உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறார். சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய நிழலில் நம்ம என்ன செய்யணும், தங்குறவர்களாக காணப்படணும். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம், அனாதி தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறாரு. இப்போ நம்ம ஒரே ஒரு சின்ன காரியத்தை நம்ம முடிவெடுக்கணும். நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கோம், நம்மளுடைய வாழ்க்கையை ஒரு விஷயம் திரும்பி பாருங்க. நான் நிறைய நேரங்களில் திரும்பி பார்த்து யோசித்த காலங்கள் உண்டு. லூக்கா 8:5 பார்த்தா, நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம், வழி அருகே போடப்பட்ட விதையா, நல்ல நிலத்தில் பயிரிடப்பட்ட விதையா, கல்லுகளுக்குள்ளேயும் முள்ளுகளுக்குள்ளேயும் போடப்பட்ட விதையா இருக்குமா? இயேசு சுவாமிக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்மளை படைச்ச தெய்வம், அண்ட சராசரங்களை நம்மளை உருவாக்கின தெய்வம், அண்ட சராசரங்களை படைத்து தெய்வத்துக்கு முன்பா நீங்களும் நானும் எப்படி இருக்கோம்? நம்மளை ஒவ்வொரு நாளும் எத்தனையோ பலவீனங்கள் மத்தியில் இருக்கோம், சோர்வின் மத்தியில் இருக்கோம், அசதியின் மத்தியில் இருக்கோம். இந்த கொரோனா காலத்தில் இந்த கொரோனா ஊசி போட்டதுலேருந்து நிறைய பேருக்கு என்னென்னா, ஒன்று ஹார்ட் அட்டாக். எத்தனை வயசுலேருந்து, 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்க பசங்களுக்கெல்லாம் என்ன வந்துருச்சு, ஹார்ட் அட்டாக் வருது. நம்ம சொல்கிறோம், நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன், நான் ஆண்டவரை தேட வேண்டியதில்லை, ஆண்டவரை கைத்தட்ட தேவையில்லை, ஆண்டவருக்கு வாயை ஆண்டவரால் துதிக்க தேவையில்லை, கரங்களை தட்ட தேவையில்லைன்னு. கையை தட்டினா ஹார்ட் அட்டாக் வராதான் டாக்டர் சொல்கிறாரு. நம்ம உற்சாகமாக என்ன செய்யறதில்ல, கையே தட்டுறதில்லை. இப்படித்தான் நம்மளோட கையை என்ன செய்யுது, அசையுது. நீங்களும் நானும் கரங்களை தட்டி இந்த சபைக்குள்ளே கால் வச்சுட்டோம்னாலே
தேவனுக்கு மாத்திரத்தான் சொந்தம் இருக்கணும். வீட்டில் அது இருக்குது, இது இருக்குது, இதாக போச்சு, அதாக போச்சு, எல்லாத்தையும் ஆண்டவர் மேலே வச்சுடுங்க. ஆண்டவர் என்ன செஞ்சுக்குவார்? பாதுகாத்து கொள்ளுவார். நம்ம இப்போ இந்த லூக்கா 8:5 சொல்லப்பட்டது போல் கண்களை மூடி அப்படியே கேட்போமா? தேவ சமூகத்தில் நம்ம எப்படிப்பட்ட காரியத்தில் இருக்கோம்? வழியில் போட்ட விதை என்ன செய்யும்? ஆகாயத்து பச்சைகள் என்ன செஞ்சிடும்? பொறுக்கிட்டு போயிடும். அதே முள்ளுகளுக்குள்ளே போடப்பட்ட விதையாக இருந்தீங்கன்னா, முள்ளுகளுக்குள்ள போடப்பட்ட விதை, அந்த முள்ளு கொஞ்சம் செடி வளர்ந்து மேலே வரும். 2 சைடு 2 முள்ளும் நெருக்கி அந்த வேரை வளர விடாத பண்ணி அது காஞ்சி போயிடும். பாறையில் போடப்பட்ட விதையும் அத்தான், இந்த வேர் உள்ளே போகாதபடி அந்த பாறை அப்படியே கொஞ்சம் வேறு வரும். வந்தவுடனே அந்த பாறை சூட்டுக்கு அது காஞ்சி போயிடும். நல்ல நிலத்தில் போடப்பட்ட விதை 100 மடங்கு பலன் தரும். நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்னா 100 மடங்கு பலன் தரணும். ஆண்டவர் கொடுக்க வேண்டிய நேரத்தை சரியாக கொடுக்கணும். 10:30 மணி ஆராதனைனா 10:20க்கு உள்ளே இருக்கணும். நம்மளுடைய உபவாச நாள், ஒரு நாள் நம்ம சாப்பாட்டை ஒதுக்கி வச்சா நம்ம சாகவே மாட்டோம். நிச்சயமாக நம்மளுக்கு தேவன் பலத்தையும் புஷ்டியும் தருவார். கொழுப்பை உண்டது போல் நீங்கள் எப்படி இருப்பீங்க? புஷ்டியாக இருப்பீங்கன்னு ஆண்டவர் சொல்லப்பட்டிருக்கார். உபவாச நாளில் ஒவ்வொருவரும் கடந்து வரணும். அதிகாலையில் தேவ சமூகத்தில் அந்த கால வேலையில் நமக்கு நிறைய வேலையே கிடையாது. அந்த வேலையில் யாருக்குமே இப்போ எல்கேஜி குழந்தைய ஸ்கூலுக்கு பெறப்பட வைக்கிற வேலையே கிடையாது நமக்கு. அதனால் காலையில் எழும்பினோடனே நம்ம ஆயத்தமாயி சபைக்குள்ளே வந்து நிற்கணும். உபவாச நாளுனா எனக்குரிய நாள். நம்ம பிரச்சனையெல்லாம் தேவ சமூகத்தில் போய் சொல்லணும்னு. அதிகாலை ஜெபம்னா நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்கணும். ஆண்டவர் இந்த வேலையில் நம்மளை பார்த்துட்டே இருக்கார். நான் போன முறை சொன்னேன், ஆண்டவர் நம்மளை கண்ணீர் ஏறெடுத்து இந்த இடத்துலேருந்து நம்மளை பார்க்குறாரு. நீங்கள் எப்படி ஆராதிக்கிறீங்க? வேத வசனத்தை எப்படி கவனிக்கிறீங்க? என்ன ஜெபிக்கிறீங்க? உங்கள் வேண்டுதல்கள் என்ன? உங்கள் விண்ணப்பங்கள் என்னன்னு ஆண்டவர் பார்க்குறாரு. அப்போ பார்க்கும்போது நம்ம கண்ணை திறந்து வேடிக்கை பார்த்துட்டு நம்ம சிந்தை வெளியே இருந்துச்சுன்னா நமக்கு நிறைய நேரங்களில் ஃபெயிலியர் ஆகிற காரியமே அதுதான். நம்ம சிந்தை ஒருமுகப்படுத்துறதில்ல. இந்த சிந்தனையை நம்ம ஒருமுகப்படுத்தணும். 100 மடங்கு பலன் தரவர்களாக நீங்கள் இருக்கணும். ஆஃப்டர் ஆல் 100 மடங்கு தரலனாலும் 50-50 இருக்கணும். 50க்கு 50 நம்ம வந்து நிற்கணும் தேவ சமூகத்தில். நம்மளுக்கு 50 மடங்கு பலனை தரணும்னா முதலாவது அதிகாலையில் தேவனை தேடணும். சபைக்கு சரியான நேரத்துக்கு வரணும். உபவாசத்தில் ஜெபத்தில் கலந்து கொள்ளணும். அநேக வீட்டு கூட்டங்களில் நம்ம கலந்து கொள்ளணும். அரை நேரம் போய் ஜெபிச்சுட்டு அடுத்த நேரம் போனால் நிறைய நேரங்களில் நம்ம என்ன செய்வோம்? விடுவிக்கப்படுவோம். நாங்கள் நிறைய நேரங்களில் ஸ்டெல்லாட்டு சொன்னோன்னு போன வாரத்தில் சொன்னால், அம்மா நான் இங்கே சர்ச்சு முடிச்சுட்டு போய் ஒரு வாரமாம்மா கடந்து போய் கடை திறந்து போய் இருந்தேன். ஒரு பஸ்ஸு ஜனம் வந்து எங்கிட்ட வியாபாரம் பண்ணாங்க. எனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தந்தார் அப்படின்னு. அதையே தொடர்ந்து செய்யுமா, நீ சபை ஆராதனை அசட்டை செய்யாதன்னு சொன்னோம். நம்ம நிறைய நேரம் நினைக்கிறோம் நம்மளுக்குள்ளே இப்படி ஒரு காரியம் நடக்குது, என்ன செய்யறதுன்னு. அதுக்கு தான் உங்களுக்காகத்தான் அதிகாலையில் உபவாச ஜெபம் இருக்குது. அப்போ அதிகாலையில் ஜெபிச்சுட்டு மறுபடியுமா நம்ம கடந்து போய் வேலையை பார்த்துக்கலாம். நான் உங்களை வேலைக்கு போக வேண்டாம், நீங்கள் கடனாளியாக இருங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. தேவனோடு இன்னும் நெருங்கி நிற்கணும். பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போகணுன்னா இந்த காரியம்லாம் நமக்குள்ளே வேணும். அநேகருக்கு நம்ம என்ன செய்யணும்? பரிந்து பேசி ஜெபிக்கிறவர்களாக காணப்படணும். இப்போ பாஸ்ட் அந்த ஜெப குறிப்பு நமக்கு கொடுத்தா நம்ம உண்மையாக நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கிறவர்களாக காணப்படணும். ஏதோ எழுதி இங்கே கொடுத்துட்டு கொண்டு போய் வீட்டில் போட்டு அதை தேடுற நிலைமையாக இருக்கக்கூடாது. அங்கே நீங்கள் யார் எழுதியிருக்கீங்களோ நாங்கள் உங்கள் வீடுகளுக்கு வரும்போது அதை நீங்கள் மனப்படமாக சொல்கிறவங்களா இருக்கணும். அப்படி நம்ம ஜெபிக்கும் போது நம்ம சபைக்கு திரளான ஆத்துமாக்களை தேவன் தருவா. நான் ஒவ்வொரு நாளும் ஜோமன்ட்ருக்கிறேன். இங்கே உள்ள சபையை சுற்றி உள்ள கிராம பகுதி அத்தனை பேரையும் எனக்கு தெரியும். கண்ணேரி மக்களை பார்த்தா 100 குடும்பம் ரசிக்கப்படணும்னு சொல்லி ஜோமன்ட்ருக்கேன். 100 குடும்பம் இருக்கு. கொட்லைனில் பார்த்தா 40 குடும்பத்துக்காக நான் ஜோமன்றேன். அதே தூபகண்டியில் பார்த்தா 240 குடும்பம் இருக்காங்க. செலக்கல்ல 40 குடும்பம் இருக்காங்க. சோலூர் 6 அட்டியும் என்னால் சொல்ல முடியும். கோட்டட்டி, தட்டநேரி, இது எல்லாத்தையும் சொல்லி ஜோமன்றேன். கல்லுண்டி கக்கஞ்சி நகருக்கு கோத்த ஊருக்காக ஜோமன்ற. மேல்கோக்கால் கீழ்கோக்கால் அப்படியே போனோன்னா நம்ம டென்சாண்டல், சமர்டைல், நேதாஜி நகர், சத்யா நகர், அப்படியே பார்த்தோன்னா நம்ம சமர்டைல் பகுதியில் அதையும் கடந்து போனேன்னா நான் அங்கே ஸ்டெல்லா பிபி பகுதி, சாண்டினெல்லா பகுதியில் அந்த இபி பகுதி எல்லா பகுதிக்காகவும் நம்ம ஜோமன்றோம். அதையும் விட்டு தார்நாடு மந்து ஜனம், கப்பமந்து ஜனம்,
அந்த அடுத்தாள் வந்து ஜனம், புது மந்து ஜனம், இவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நீங்களும் நானும் அப்படி ஜெபிக்கிறவர்களாக மாறும்பொழுது பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம கடந்து போக முடியும். நமக்கு தேவை தேவன் நம்மளை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கணும். புழுதியிலிருந்து தூக்கி எடுக்கணும். தூக்கி எடுத்ததுக்கு ஒரு ஆதாரம் இருக்கணும். நமக்கு அனாதியாக நம்ம இருக்கோம்னு சொல்லக்கூடாது. தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறேன்றாரு. உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறேன்றாரு. சிறியவனை ஒருபோதும் கெட்டு போக விடுறதில்ல தேவன். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கணும்னா நம்ம அப்படியே தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்தில் நம்மளை அர்ப்பணிப்போமா. நம்ம எப்படிப்பட்ட விதையாக இருக்கணும்? முள்ளுகளுக்குள்ளே விழுந்ததா, கல்லுகளுக்குள்ளே விழுந்ததா, வலி அறிக்கை விழுந்ததா, இல்லை நல்ல நிலத்தில் பயிரிடப்பட்ட விதையாக நான் இருக்கணுமா? இந்த சபைக்கு நான் நல்ல இடத்துல பயிரிடப்பட்ட நிலமாக இருந்து 100 மடங்கு ஆசீர்வாதத்தை தருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் ஏவுனா நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஏவலைன்னா நீங்கள் இருந்தபடியே இருக்கலாம். ஆண்டவர் சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுக்க போகிறோம். ஏசப்பா மக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்ல போகிறேன், அப்பா இன்னும் இந்த சபைக்கு கத்தாவே நான் 100 மடங்கு பலன் தர்றவரா என்னை மாற்றணும் தகப்பனே. எனக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு கிருபையை தரணும். அதற்காக நான் என்ன செய்யணுமோ அதெல்லாம் எனக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்க. அந்த காரியத்துலலாம் நான் ஓடுவேன். என்னுடைய பலன் இருக்க வரைக்கும் கத்தாவே உங்கள் சமூகத்தில் நான் நிறைய நேரம் காத்து கிடந்து விழுந்து கிடந்து ஜெபித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன். அநேகருடைய கண்ணீரை துடைத்து நிந்தையை நீக்கி போடுறவரா என்னை மாற்றுங்க தகப்பனே. பரிசுத்த ஆவியானவர் என்ன நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளணும். உங்கள் கரம் கூட இருந்து வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. வல்லமை இழந்து நிற்கிறோம். வல்லமை எங்க போச்சுன்னே தெரியல. அன்னைக்கு ஜெபித்த ஜெபத்துக்கு பதில் இருந்தது, இன்னைக்கு எங்க போச்சு அந்த வல்லமை? இன்னைக்கு அநேகருக்கு போய் தைரியமா ஜெபம் பண்ணி இன்னைக்கு அந்த வல்லமை காணும். ஆண்டவர்கிட்ட கேட்ப, ஆண்டவரே வல்லமையால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. தேவ வல்லமையில தான் நமக்கு அடைக்கலம் இருக்கிறது. இன்னைக்கு அந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனை வேதனைக்கு மத்தியில் தேவ வல்லமை நம்ம மேல கிரியை செய்யட்டும். இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு வல்லமைன்னா என்னன்னே தெரியாது, வரங்கள்னா என்னன்னே தெரியாது, ஆவின் கனிகள் என்னன்னே தெரியாமையே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். என்னமோ பாசிட்டிவ் வரோம் போகிறோம், நிலைமை அப்படி தான் இருக்கிறோம். இன்னைக்கு ஆவின் கனிகள் 9 இருக்கிறது எத்தனை பேருக்கு மனப்பாடமாக தெரியும்? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை, அடக்கம் நமக்குள்ள காணப்படணும். முதல்ல அதுதான் வரும். அதுதான் முதல்ல நமக்குள்ள கிரியை செய்யணும். இன்னைக்கு நம்ம வரத்துக்காக வாஞ்சிக்கிறோம், ஆனால் ஆவியின் கனிகள் இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. இந்த ஆவியின் கனிகள் நமக்கு வேணும். கலாத்தியர் 5:22-23 சொல்லப்பட்டது போல ஆவியின் கனிகள் முதலாவது நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யட்டும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும். இன்னைக்கு உலகம் எங்கோ போய்கொண்டு இருக்கிறது, கடைசி காலத்துக்குள்ளே போய்கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு உலகத்தின் அழிவு வரும் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் ஒரு சில ஆண்டுகளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வரும் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் அவர் பிறந்து 33 ஆண்டுகள் இந்த உலகத்தில் இருந்ததை பார்க்கிறோம். இந்த 2000க்கு பின்பாய் ஒருவேளை ஆண்டவருக்கு சித்தமான 33 ஆண்டுகளுக்குள்ள இந்த உலகத்தில் பெரிய அழிவும் அவருடைய வருகையும் வரும் என்று சொல்லப்படுகிறது. இந்த 2000 ஆண்டுகளை முடித்துட்டோம். இன்னைக்கு 25வது ஆண்டுக்குள்ளே கடந்து போயிட்டோம். இன்னும் இருப்பது ஒரு 8 ஆண்டுகள் தான் 33 வருஷத்துக்கு. இந்த 33 வருஷம் உலகத்தில் எது வேணாலும் நடக்கலாம். இந்த 8 ஆண்டுகள் எது வேணாலும் நடக்கலாம்னு சொல்லப்படுகிறது. அப்போ தேவ வல்லமையை நாம் இழந்து போய் நிற்கிறோம் என்று சொன்னால் பரலோக ராஜ்யத்துக்கு கடந்து போக முடியாது. நிறைய வசனங்களை கோடிட்டு காட்டினாலும் தேவனுடைய ஆளுகை எப்படியாய் நம்மை நடத்துகிறதுன்னு பார்க்குறானா அதில் ஒரு சில வசனங்கள் நம்மை தொட்ட வசனங்கள் இருக்குது. கர்த்தருடைய நிழலுக்குள்ளே நம்ம காத்திருந்தோம் என்று சொன்னால் ஒருவனும் நம்மளை தொட முடியாது. இன்னைக்கு நமக்கு தெரியாமல் நிறைய காரியங்கள் நடக்கிறது. ஒவ்வொரு விசுவாசிக்கு விரோதமாய் காரியங்கள் நடக்கிறது. ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கு விரோதமாய் காரியங்கள் நடக்கிறத பார்க்குறோம். இதிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தேவ நிழலுக்குள்ளே இருக்கணும், அப்படி வல்லமைக்குள்ளே நம்ம இருக்கணும். அந்த வல்லமை நமக்கு தேவை. அந்த 9 வரங்களும் நமக்குள்ள கிரியை செய்யணும். 9 வித கனிகளும் நமக்குள்ள கிரியை செய்யணும். ஞானமாய் போதிக்கிற வரம் நமக்குள்ள வேணும். அறிவை உணர்த்துகிற வரம் நமக்குள்ள வேணும். விசுவாச வரம் நமக்குள்ள வேணும்.
குணமாக்கு வர நமக்குள்ள கிரிய செய்யணும். அற்புதங்கள் செய்கிற வர நமக்குள்ள கிரிய செய்யணும். ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும். தீர்க்க தரிசன வரங்கள் நமக்குள்ள கிரிய செய்யணும். ஆவியை பகுத்தறிகிற வர நமக்குள்ள கிரிய செய்யணும். எங்கேயும் போய் எந்த சர்ச்சிலையும் உட்காந்து வரீங்களே, அங்கே இருக்கிற ஆவி நம்மளை வேதனைப்படுத்துன்றதை மறந்துடக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள அப்படிப்பட்ட ஆவி இருக்கிறோம். என்னுடைய திருச்சபைன்ற அந்த உணர்வு நமக்கு நிறைய பேருக்கு இல்லாமல் போயிடுது. அந்த ஆவி என்ன ஆவி? உங்களை வஞ்சிக்கிற ஆவி. உங்களை கொண்டு போய் இன்னொரு திருச்சபைக்குள்ள உட்கார வைக்கப்பட்டிருக்காங்கன்னு சொன்னால் உங்களை வஞ்சிக்கிற ஆவிங்க கிரியை செய்து நமக்குள்ள தெரியல. என்னுடைய சபையை விட்டு இன்னொரு சபைக்குள்ள போய் ஆராதனைக்குள்ள இருக்கிறேன் அப்படின்னா அது ஒரு வஞ்சிக்கிற ஆவி தான். நம்ம வெளியே போகிறோம், அது காரியங்கள் வேறு. நம்ம இடங்கள்ல இருக்கிற அசுத்த ஆவிகள் நம்மளை கிரிய செய்தே அந்த ஆவிகளை கூட பகுத்தறிகிற வர நமக்குள்ள கிரிய செய்ய மாட்டேனுது. பற்பல பாஷைகளை பேசுகிற வர நமக்கு வேணும். பற்பல பாஷைகள் பேசுகிறது இல்லை அப்படின்னா நமக்கும் தேவனுக்கும் தொடர்பு இல்லைன்னு அர்த்தம். அந்த பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிற வர நமக்கு வேணும். இன்னைக்கு பாஷைகளை பேசுகிறோம், வியாக்கியானம் பண்ணுகிறோமா? அது வரமே நம்ம இடத்துல கிரிய செய்யலை. இந்த 9 வித கனிகள் வேணும், 9 வித வரங்கள் வேணும். அவருடைய வல்லமை நமக்குள்ள கிரிய செய்யணும். நம்ம இன்னைக்கு வல்லமைக்காக ஆண்டவர்கிட்ட கேட்கணும். இந்த வல்லமை இருந்தால் தான் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாய் மாற முடியும். யார்கிட்ட சாத்தான் ஈஸியாக பொறிக்கிட்டு போயிடுவோம், ஈஸியாக பொறிக்கிட்டு போயிடும். அது ஒரு பெரிய சத்தியம், அது ஒரு பெரிய சத்தியம். லூக்கால வாசிக்கிறோம். அதனுடைய அர்த்தம் பெரிய அர்த்தம். உங்களுடைய நிலைமை என்ன நிலைமை? இன்னைக்கு வல்லமை இல்லை, அவருடைய நிழலுக்குள்ளே நீங்களும் நானும் இல்லை அப்படின்னா சத்துரு ஈஸியாக விதைச்சு ஈஸியாக பொறிக்கிட்டு போயிடுவான். ஆண்டவர் நமக்கு அடைக்கலம் இருக்காரு, பலன் இருக்கிறாரு, ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிறாரு. சிறியவனை புலிதெழுந்து தூக்குறாரு. அவர் நமக்கு பெருமூச்சை கேட்கிறார், உண்மைதான். நம்முடைய வாழ்க்கையில் விடுவிக்கிற ஆண்டவர் நல்லது தான், எல்லாம் அவர் செய்வார். நீங்களும் அவருடைய நிழலுக்குள்ளே இருக்க வேண்டியது அவசியம். நிழலுக்குள்ளே இருக்க வேண்டியது அவசியம். அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். அப்படியே ஆண்டவர்கிட்ட கேட்போமா? உங்கள் நிழலுக்குள்ளே என்னை மறைத்துக் கொள்ளுங்கப்பா, உங்கள் நிழலுக்குள்ளே என்னை மறைத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். அவருக்குள்ள ஒப்பு கொடுக்கும். இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்கள் மரித்து கொண்டு இருக்காங்கங்க. அநேக விசுவாசிகள் இன்னைக்கு மரித்து கொண்டு இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் இன்னைக்கு நமக்கே தெரியாது. நிறைய பேர் இன்னைக்கு இந்த வருஷத்துல மரித்து போய் கொண்டே இருக்கிறாங்க. நமக்குள்ள ஒரு பயம் இருக்கிறது. இந்த வருஷத்தை முடிக்கணும், அடுத்த புதிய வருஷத்துல கடந்து போகணும். அப்படி நிழலுக்குள்ள கர்த்தர் நம்மை மறைத்து கொள்ளட்டும். நம்ம ஆண்டவர்கிட்ட பண்ற உங்க நிழலுக்குள்ள என்ன மறைச்சு கொள்ளுங்கப்பா. மனசுடைய நிழல் இல்லப்பா, உலகத்தின் நிழல் இல்லப்பா. ஆண்டவரே, இன்னைக்கு வேறு காரியங்களுடைய நிழல் இல்லப்பா. உங்க நிழலுக்குள்ள என்ன மறைச்சு கொள்ளுங்க. 2வது காரியம், அவருடைய வல்லமை தரித்து கொள்ள நம்ம முயற்சிப்போம். இன்னைக்கு அவங்க சொன்னது போல எத்தனை பேர் இன்னைக்கு ஆவிக்குள்ள நிரம்புறோம், இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு அபிஷேகத்துல நிரம்புறோம். எல்லாமே போயிடுச்சு. ஆவியின் அபிஷேகம் நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா பிசாசு கொண்டு போயிட்டான். இன்னைக்கு அந்நிய பாஷை கிடையாது, ஆவியின் வரங்கள் நம்மிடத்துல கிடையாது. எல்லாத்தையும் உரிந்து கொண்டே இருக்கிறான். அந்நிய பாஷையில பேசி பாருங்க. கடந்த நாட்கள் ஒரு பாஸ்டர் சொன்னார், அந்நிய பாஷையில் எந்த அளவுக்கு பேசுகிறோமோ அந்த அளவுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். அற்புதம் நடக்கும். ஒரு பெரிய பிசாசு, 7-8 பிசாசு ஒரு ஒரு பெண் பிள்ளைக்குள்ள இருந்திருக்கு. சபையில் வச்சு துரத்துனாங்க, போச்சு திரும்பி வந்துச்சு, போச்சு திரும்ப வந்திருக்கு. கடைசியில் ஒரு குறிப்பிட்ட நாளை நியமித்து அந்த நாளில் ஜெபிக்கலாம், ஒரு உபவாசம் பண்ணி சபையாரெல்லாம் சேர்ந்து ஜெபிக்கலான்னு முடிவு பண்ணிவிட்டு இந்த பாஸ்ட் ஆண்டவர்கிட்ட கேட்டார், ஆண்டவரை இன்னைக்கு அந்த பிசாசு உள்ள வரும்போது, அந்த பிள்ளைக்கு மேலுக்கு அந்த பிசாசு உள்ள வரும்போது ஆடக்கூடாது, அந்த கிரைகள் ஒன்றுமில்லாமல் போயிடணும்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தார். பார்த்தா அன்னைக்கு நைட்டு அவர் ஜெபம் பண்ண அந்த நாள் நைட்டே அந்த வீட்டில் அந்த பிள்ளைக்கு அந்த பிசாசு வந்து ஆட ஆரம்பிச்சிருச்சான். பயங்கரமாக ஆடிச்சான். இப்போ அந்த இந்து ஒரு ரசிக்கப்படாத ஒரு அம்மா நடந்த சம்பவம் என்னன்னா, எல்லா தெய்வங்களையும் கூப்பிட்டுச்சான், எல்லா பேரையும் கூப்பிட்டு என் மகளை காப்பாத்துங்கன்னுச்சான். யாரும் காப்பாற்றல அந்த ஊருக்குள்ள. கடைசியில் இயேசுவே என் மகளை காப்பாத்துங்கன்னு கூப்பிட்டுச்சான். உடனே ஆப்பாயிடுச்சு அந்த பிள்ளையுடைய பிசாசு. அப்படியே அந்த அம்மாவை அப்படியே மறைச்சு பார்த்துட்டு சொல்லிச்சான், நீ இது வரைக்கும் கூப்பிட்டதெல்லாம் எங்க சொந்தக்காரரு,
இப்போ கூப்பிடுறது எங்களை அடிமைப்படுத்தி எங்களை எரித்து போடுகிற தெய்வத்தை கூப்பிட்ட. இதுக்கு மேல நான் இந்த ஊர்ல இந்த இடத்துல இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஓடியே போச்சான். அந்த அம்மா ரட்சிக்கப்படாத ஒரு அம்மா சபையில வந்து நின்று சொல்லுதான், நான் எத்தனையோ தெய்வங்களை கூப்பிட்டேன், எதுக்கும் அடிபணியில. இயேசுவே என் மகளை காப்பாத்துங்கன்னு கூப்பிட்டேன், கர்த்தர் அற்புதத்தை செய்தான். இந்த வல்லமை இன்னைக்கு ஒரு இந்து மனுஷிக்குள்ள இருக்குதுன்னா உங்களுக்குள்ள எனக்குள்ள அந்த வல்லமையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நமக்கு இருந்த வைராக்கியம் பாருங்க, இயேசுவே என் மகளை காப்பாத்துங்க, அவ்வளவுதான். அது சொல்லிச்சா. இது வரைக்கும் எங்க சொந்தக்காரெல்லாம் கூப்பிட்ட நாங்க வந்தோம், இப்போ எங்களை அடிமைப்படுத்துகிற, எங்களை எரித்து போடுகிற, எங்களை இந்த பகுதியில் இல்லாம பண்ணுகிற வல்லமையில ஆண்டவரை கூப்பிட்ட. நான் இந்த பிள்ளை மேல இனி இருக்க மாட்டேன், நான் போயிடுறேன்னு சொல்லி போயிடுச்சான். அடுத்த நாள் சபைக்கு அவங்க கூட்டிட்டு வருவது ஒரு காரியம் இல்லையா. சபையார் ஜெபிக்க ஜெபிக்க அற்புதம் நடந்துச்சுங்க. ஊழியர் ஜெபிக்க ஜெபிக்க அந்த முதல் நாள்ல கர்த்தர் அற்புதத்தை செய்தார். எங்கேயோ இருந்த பிசாசுக்கு சபையிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்குதுன்னா உங்களுடைய ஜெபம் என்னுடைய ஜெபம் வல்லமையுள்ள ஜெபமாய் மாறட்டும். நிச்சயமா கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். அன்றுட்டு சொல்லுவோம், ஆண்டவர் உங்க வல்லமை எனக்கு தாங்கப்பா, உங்க வல்லமை எனக்கு தாங்கப்பா, உங்க வல்லமை மேல இருக்கட்டும். எங்களை கிருபையாய் நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, உடைய வார்த்தைக்காய் நன்றி. அருமையான மகளை எடுத்து பயன்படுத்துக்கா ஸ்தோத்திரம். உடைய வல்லமை இன்னும் கொடுங்க ஆண்டவரே, இன்னும் எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உங்க நிழல்ல மறைத்துக் கொள்ளுங்கப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் உடைய கிருபை ஊட்டப்படட்டும். ஒரு வல்லமை வரங்களை தரித்துக்கொள்ள கிருபை கொடுங்க. உடைய நிழலுக்குள்ள மறைத்துக் கொள்ளுங்க. ஆபத்து விபத்து நாசமோசங்களுக்கும் மனுஷனுடைய வன்கண்களுக்கும் எரிச்சலாவிக்கும் பொறாமைக்கும் பிசாசின் கிரைகளுக்கும் பிள்ளைசுடைய கட்டுகளுக்கும் அந்தரங்கமான நூதனமான ஆவிகளுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா நன்மையுடைய கரம் என்று கடனை மாட்டுங்க, வியாதி மாட்டுங்க, தோல்விகளை மாட்டுங்க, நஷ்டங்களை மாட்டுங்க. ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஒரு விடுதலை நாளாய் மாறட்டும். வந்தது நல்லது, கர்த்தர் எங்களோடு பேசினார் என்று திருப்தியாய் கடந்து போக உதவி செய்யுங்க. முற்றிலுமா தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், தொடர்ந்து நடத்தும். இயேசுவின் இன்ப நாமத்திலே ஜெபிக்கிறோம் அன்பின் நல்ல தகப்பனே, ஆமென்.